السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وشاورهم في الأمر فإذا عزمت فتوكل على الله. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய இல்லாமல் அல்லாஹ்விற்கு, இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு காரியங்களிலும் ஆலோசனைகள் பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஆலோசனை மிக சிறந்ததாக இருக்கும் என்பதாக இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான். ஒஷாவிருஹும் ஃபில் அம்ர், செயல் திட்டங்களில் அவர்களிடம் கலந்து ஆலோசனை செய்திடுவீர். ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ், செயலாற்ற முடிவெடுத்து விட்டால் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைத்திடுவீராக என்பதாக அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். அது சார்ந்த ஒரு விஷயத்தை ஒரு தினங்களுக்கு முன்பு நாம் பார்த்தோம். அதே போன்று அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் குடும்ப விஷயங்களிலும் நண்பர்களிடம் ஆலோசனை கேட்டு பழக்கமுடையவர்களாகவும் இருந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாது தங்களுடைய மனைவிமார்களிடத்திலும் ஆலோசனை பெற்றிருக்கின்றார்கள். அந்த ஆலோசனை எவ்வாறு அமைய பெற்றிருக்கின்றது என்பது சார்ந்த ஒரு விஷயத்தையும் நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன்னா பெண்களின் ஆலோசனையும் போற்றத்தக்கதாக இருக்கலாம் என்பது கீழ்காணக்கூடிய ஒரு வரலாற்று குறிப்பை நாம் பார்க்கின்றோம். பெண் புத்தி பின் புத்தி என்று புறக்கணிக்கும் பெண்களிடம் ஆலோசனை கேட்கலாம் என்பது அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவுரையாக வரலாற்று குறிப்பு ஒன்று நம்ம பார்க்குறோம். ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 1400 தோழர்களை அழைத்து கொண்டு உம்ரா செய்வதற்காக மக்காவை நோக்கி பிரயாணம் செய்கின்ற பொழுது அங்கே குறைஷிகளால் என்ன செய்யப்படுறாங்க, மக்காவை நகருக்குள் மக்காவை நெருங்குவதற்கு அனுமதிக்காத ஒரு நிலைமையில் தடுக்கப்படுகின்றார்கள். புனித பயணத்தின் போது போர் தொடுக்க விரும்பாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, அங்கே உடன்படிக்கை செய்யப்படுகின்றது. மதீனாவிற்கு திரும்பிவிட அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவு செய்கின்றார்கள். இறை இல்லமாம் கஅபாவை கண்குளிர்ச்சியோடு காணப்போகின்றோம் என்கின்ற பேராவலுடன் பயணமாகி இருந்த அண்ணலாரின் அருமை தோழர்கள் தங்கள் ஆசை நிறைவேறாத அந்த நிலை குறித்து மிக்க வேதனை விசனம் அவர்களுக்கு ஏற்பட்டுச்சு. தங்களை தடுக்கும் குறைஷி குலத்தாருடன் போராடவும் துடிக்கக்கூடிய அந்த தோழர்கள், அவர்களுக்கு அண்ணலாரின் முடிவு ஏமாற்றத்தை அளிக்கக்கூடியதாக என்ன செஞ்சு இருந்துச்சு. எனவே மக்காவிற்கு திரும்ப செல்வதற்கு மனம் இல்லாத ஒரு நிலைமையில் அந்த சத்திய சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, தத்தளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அந்த நேரத்தில் தனது முடிவை ஏற்க முடியாத சஹாபாக்களை சமாதானப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழம்பி போய் இருந்தாங்க. என்ன இப்படி நம்ம சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்களே, இவர்களுக்கு எந்த வகையில் புரிய வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் குழம்பி போய் இருந்தாங்க. அவர்களின் கலக்கத்தை கண்ணுற்ற அவர்களின் துணைவியாராகிய அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் என்ன செய்கிறாங்க, அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அழகிய ஆலோசனை சொல்கின்றார்கள். அண்ணலே, நாயகமே, யா ரசூலல்லாஹ், தாங்கள் எவரிடமும் பேசாமல் முடிகளை களைந்து
இஹ்ராம் ஆடையை நீக்கிவிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, புறப்பட ஆயத்தமாகுங்கள் என்பதாக சொல்றாங்க. உங்களின் மௌனத்தை பார்த்த சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, வேறு வழி இல்லாதது போன்று தங்கள் விஷயத்துல என்ன செய்வாங்க, தாங்கள் செய்த அந்த காரியத்தை தொடர்ந்து அவர்களும் செய்து என்ன செய்வாங்க, தங்களுடைய அந்த நிலைமைகளை மாத்திக்கிடுவாங்க. அப்படிங்கிற மாதிரி அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அம்மையார் அவர்கள் சொன்னவுடன் அந்த ஆலோசனை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போற்றத்தக்கதாக தோன்றக்கூடிய ஒரு நிலைமையில அதன்படியே தன்னுடைய மனைவி சொன்னபடியே என்ன செய்றாங்க, அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்றாங்க. காரியம் எளிதாக நிறைவேறுகின்றது. எல்லா சஹாபாக்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி அந்த பிரச்சனை ஒரு தீர்வுக்கு வரக்கூடியதாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் அறிய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ அல்லது ஏதாவது ஒரு செயல் திட்டம் தீட்டுவதாக இருந்தாலும் தங்களுடைய குடும்பத்தாரிடத்தில், தன்னுடைய மனைவி இடத்துல ஆலோசனை பெற்றால் அவர்களும் அதில் என்ன செய்வாங்க, நல்ல ஆலோசனை, அதே போன்று நமக்கு மட்டுமே சிரமம் இல்லாத வண்ணம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஆலோசனைகளும் குடும்பத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு ஒரு காரணமாக இருக்கும் என்பதுதான் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தாருடைய விஷயத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை ஏற்கக்கூடியவர்களாக என்ன செஞ்சிருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. அதனால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் கூட சுமூகமாக முடியக்கூடிய ஒரு நிலை அங்கே ஏற்பட்டது. அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் குடும்பத்தில் கலந்து ஆலோசிக்க வேண்டும், மனைவி இடத்துல கலந்து ஆலோசிக்க வேண்டும். பெண்களை ஒதுக்கக்கூடாது என்கின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகள் அழகிய உபதேசத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது. அத்தகைய ஒவ்வொரு காரியங்களிலும் கலந்து ஆலோசித்து ஒரு சிறந்த நல்வாழ்வை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் வழங்க வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.